இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். கலாத்தியர் 5:16. கருமையான வட்ட முகத்தில் அரும்பு மீசை வர தொடங்கியிருந்தது. 16 வயது நிரம்பிய ஆண்ட்ரூ 11ஆம் வகுப்பில் புதிதாக சேர்ந்திருந்தான். புதிய பள்ளி, புதிய மாணவர்கள் என புதுமைக்குள் தன்னை புகுத்திக் கொள்ள தடுமாறிக் கொண்டிருந்தான். சிவந்த மேனியும் குழிவிழும் கன்னமுமாய் மின்னலாய் தோன்றிய தன் வகுப்பு மாணவியான சிந்தியாவை பார்த்ததும் அவன் இதயம் வேகமாய் படபடத்தது. அன்று வீடு திரும்பிய ஆண்ட்ரூ தன் பாட புத்தகத்தை திறந்ததும் அவள் முகம் அவனது மன கண்ணாடியில் பளிச்சிட புத்தகத்தில் இருந்த கண்கள் அவளில் பதிந்தன. மிஸ்டர் ஃபீலிங்ஸ் அவனுக்குள் பேசத் தொடங்கினான். எத்தனை அழகு அவள்! அவளின் சிரிப்பில் எத்தனை மத்தாப்பு! அவள் நடையில் எத்தனை அலங்காரம்! தொடராய் வந்த கற்பனை வெள்ளத்தை அணை போட முடியாமல் தவித்தான் ஆண்ட்ரூ. தொடர்ந்து மிஸ்டர் ஃபீலிங்ஸ், அவள் உனக்கு சொந்தமானால் எப்படி இருக்கும் என்றது. அதில் என்ன சந்தேகம்? அவள் உனக்கு சொந்தமானவளே என்றது மனது உரத்த சத்தத்தில். மிஸ்டர் ஃபீலிங்ஸ் குருவாக செயல்பட பணிவான சீஷனாய் அதன் சொல்லை தட்டாமல் கேட்டான். வண்ணமயமான கனவுகள் சிந்தியாவை தனக்கே உரியவளாக தன் கற்பனை மாளிகையில் அமர்த்தினான். படிப்பில் நாட்டம் குறைய தனிமையும் கற்பனையும் இனித்தது. அவளுக்காக சிறப்பு அலங்காரம், அவளின் பார்வை படுவதற்காக திட்டங்கள், அவளை பற்றிய கற்பனைகள் என அவளே அவனது உலகமானாள். ஆண்ட்ரூவின் உள்ள அலைகளை சற்று அறியாத சிந்தியா ஆண்ட்ரூவின் நண்பர்களிடம் பேசும்போது அதை அவனால் தாங்க முடியவில்லை. நீ எனக்குரியவள் என்று சொல்ல துடித்தான். ஆனால் முடியவில்லை. எரிமலைகள் வெடித்தது அவன் இதயத்தில். அவசர உதவிக்கு அருகில் வந்தது மிஸ்டர் மனசாட்சி. ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோடே விபச்சாரம் செய்தாயிற்று. ஆம், உனக்கு எந்த வகையிலும் சொந்தமில்லாதவளை உன் கற்பனையின் அந்த புறத்திற்கு அழைப்பது நியாயமல்ல என்றது மனசாட்சி. மிஸ்டர் மனசாட்சியின் வார்த்தைகள் சாட்டை அடியாய் விழ ஒரு கணம் சிந்தித்தான். எனக்கு சொந்தமில்லாத ஒன்றை என் பார்வையில், என் சிந்தையில் அனுபவித்தேனா? சேச்சே, எத்தனை சலனம்! தெளிவடைந்தான். புதியவனாய் வகுப்பில் நுழைந்த ஆண்ட்ரூ அவள் எனக்குரியவள் அல்ல என்று தன் இருதயத்தில் சொன்னான். இப்பொழுது அவன் பார்வைகள் அவளில் அல்ல, புத்தகத்தில் பதிந்திருந்தன. அன்பு வாலிப தம்பி தங்கச்சி, மனதளவில் சிந்தனையில் எதிர்ப்பாளரை இச்சிப்பது விபச்சாரம் செய்வதற்கு சமமாகும் என்று வேதாகமம் எச்சரிக்கிறது. அற்ப காலம் கிடைக்கும் சந்தோஷத்திற்காக தேவனோடு நித்திய காலம் வாழும் இன்பத்தை இழந்து விடாதீர்கள். என்னால் எவ்வளவு பிரயாசப்பட்டும் பரிசுத்தமாய் வாழ முடியவில்லையே என்று யோசிக்கிறீர்களா? சில வாலிபர்கள் வெளிப்பிரகாரமாக பார்ப்பதற்கு மிகவும் நல்லவர்களாக, கீழ்ப்படிதல் உள்ளவர்களாக, ஆலய காரியங்களில் முன்னிற்பவர்களாக, பக்திமான்களாக காணப்படுவார்கள். ஆனால் யாரும் பார்க்க முடியாத அந்தரங்க வாழ்க்கையில், சிந்தனைகளில் பாவ எண்ணங்கள் அவர்களை அலைக்கழித்து கொண்டிருக்கும். ஒரு இருளான ஜீவியம் காணப்படும். இவர்கள் உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுக்காக பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ அர்ப்பணிக்க வேண்டும். யோசேப்பினுடைய வாழ்க்கையில் பாவம் அவனை தேடி வந்த போதும் அதை விட்டு விட்டு ஓடினான். சிறைவாசமே அவனை தேடி வந்தது. ஆனால் தேவன் அவனை அப்படியே விட்டுவிடவில்லை. எகிப்தில் பார்வோனுக்கு அடுத்த அதிகாரியாக மாற்றினார். ஆனால் சிம்சோன் எப்படி இருந்தான்? தேவனுடைய பரம அழைப்பை மறந்துவிட்டு விபச்சாரியின் மடியில் விழுந்தான். விளைவு என்ன தெரியுமா? எந்த பெலிஸ்தியரை அழிக்க தேவன் அவனை அழைத்தாரோ அதே பெலிஸ்தியரோடு வேடிக்கை பொருளாக மாறிவிட்டான். இவ்விரண்டு சாட்சிகளும் நம் கண்முன் நிற்க எதை தெரிந்து கொள்கிறீர்கள்? ஆம் பிரியமான வாலிபர்களே, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்ற கட்டளையை ஏற்றுக்கொண்டு பரிசுத்த ஜீவியம் செய்ய அர்ப்பணியுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம்.
எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாட்களில் கூட வாலிப பிள்ளைகளுக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் அப்பா. பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்கு பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீர் பலனை கொடுப்பீராக ராஜா. ஆண்டவரே, வேத வசனத்தினால் தங்களை கரையற்றவர்களாக காத்துக்கொள்ளக்கூடிய கிருபைகளை என் தேவனீர் கொடுப்பீராக தகப்பனே. ஸ்தோத்திர ராஜா. வாலிப நாட்களிலே கர்த்தாவே ஸ்தோத்திர ஆண்டவரே, சிந்தனைகளில் அவர்களுக்கு பரிசுத்தத்தை கொடுப்பீராக ராஜா. ஒரு நாளில் நியாயத்திலே கொண்டு வரப்படும் போது கரைத்திரையற்றவர்களாக பிள்ளைகள் காணப்படக்கூடிய கிருபைகளை கொடும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பாவங்கள் கழுவப்பட்ட முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கக்கூடிய கிருபைகளை கொடும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.